குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலும் மருது பாண்டியர்களின் பல திருப்பணிகளை கண்டுள்ளது. மருது பாண்டியர்கள் குன்றக்குடி மலை மீது ராஜகோபுரம் அமைத்து 1000 கால் மண்டபமும் கட்டி கொடுத்தார்கள். மேலும் உற்சவமூர்த்திக்கு தங்க கவசமும் செய்தளித்தனர். குன்றக்குடியில் மருதாபுரி குளம் என்ற தீர்த்தத்தை வெட்டினார்கள். மேலும் கோவில் அருகிலே பூங்கா ஒன்றையும் உருவாக்கினார்கள். உற்சவமூர்த்தி சந்நிதியின் வடக்கு தூணில் பெரிய மருது பாண்டியரும், தெற்கு தூணில் சின்ன மருது பாண்டியரும் சிலை வடிவில் காட்சி தருகிறார்கள். மானாமதுரை சோமேஸ்வரர் ஆலயத்திற்கும் மருது பாண்டியர்கள் கோபுரம் கட்டி தீரும் செய்தளித்தனர். காளையார் கோவில் ராஜகோபுரம் கட்ட மானாமதுரையிலிருந்து செங்கற்கள் அனுப்பப்பட்ட போது 1000 கல்லுக்கு 1 கல் வீதம் அடையாளத்திற்கு எடுத்து வைத்த கற்களை கொண்டே கட்டப்பட்டது இந்த கோபுரம். இது 3 நிலைகளும் 50 அடி உயரமும் கொண்டதாகும். திருமோகூர் சைவம் வைணவம் என்ற வேறுபாடின்றி மருது மன்னர்கள் திருப்பணி செய்தனர். அதற்கு எடுத்துக்காட்டு திருமோகூர் காளமேக பெருமாள் கோவிலாகும். இந்த கோவிலின் முன்மண்டபம் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்டதாகும். கோவில் சந்நிதியை பார்த்து வணங்கியபடி மருது பாண்டியர்களின் திருவுருவச் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் போரில் வீர மரணமடைந்த மருது பாண்டியர்களின் மகன்களின் சிலைகளும் அதே தூணில் காணப்படுகின்றன.